ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு? 2 டேஸ் தான் எனக்கு லீவ் கிடச்சது. டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே மட்டும்தான். வீட்டில் இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கலான்னு நினச்சேன். ஆனால் சரி, என்னால் படிக்க முடியல. நிறைய பேர் வீட்டில் இருந்து படிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அது என்னமோ கரெக்டு தான். வீட்டில் இருந்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு குழந்தையும் கவனிச்சிக்கிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு படிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதுலேயும் அவங்க ரொம்ப டயர்டாகவும் ஆகிடுறாங்க. அப்படியே அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வேலைக்கு போயிட்டே கூட ஓரளவுக்கு என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஆனால் வீட்டில் இருந்து எதையுமே படிக்க முடியலை. எனக்குமே 2 டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. கையில் பெயின் இருந்ததால் வீட்டு வேலையை பார்த்துட்டு சரியாக படிக்க முடியாமல் போச்சு. 2 வீலரை கையில் போட்டுட்டேன். ஆனால் 10 வருஷம் நான் வண்டி ஓட்டிகிட்டே தான் இருக்கேன். இந்த மாதிரி எப்போயும் நடந்ததே இல்லை. சரியாக ஸ்டாண்ட் போடாமல் கீழே விழுக போதேன்னு சொல்லிட்டு போய் தடுத்தேன். அது கையில் விழுந்து அடிபட்டு போச்சு. 1 வீக் ஆகியும் இன்னும் சரியாகலை. எந்த ஒரு வேலையும் செஞ்சாலும் நீங்கள் கவனமாக செய்யுங்க. டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஹெல்த் முக்கியம். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அப்பப்போ எனர்ஜிக்காக ஏதாவது நட்ஸு, ஃப்ரூட்ஸு, ஜூஸு இதெல்லாம் ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. 2 டேஸில் நான் புதுசாக எதுவும் படிக்கலை. படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான மேக்ஸுக்கான ஆன்சர் எல்லாம் நான் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டு இருந்தேன். டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சுன்னு நம்ம அப்படியே விட்டுருவோம். சில கொஸ்டின்களுக்கு நம்ம எவ்வளோ தான் போட்டு பார்த்துருந்தாலும் ஆன்சர் வந்திருக்காது. நம்ம இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டோம்னா லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக படிக்கிறவங்க இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம படிக்கிறத அடிக்கடி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். 1 வீக் ஒரு தடவையாவது நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம எந்த லெவலில் இருக்கோன்னு தெரியும். இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாமில் அதிக மார்க் உங்களாலையும் ஸ்கோர் பண்ண முடியும். தைக்க வேண்டிய வேலைகள்லாம் இருந்தது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே இந்த நாளும் போச்சு எனக்கு. நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தாலும் புக்கில் தான் படிப்பேன். ஏன்னா இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நம்ம பாயிண்ட் எடுத்து வச்சுருப்போம். படிக்கவே டைம் இல்லாதவங்க, டைம் குறைவாக தான் இருக்குது, எனக்கு நோட்ஸ்லாம் எடுத்து வைக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க முக்கியமான இயர்ஸ், ஆர்டிகல்ஸ், முக்கியமான பர்சன்ஸ், அப்புறம் அந்த போர்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் படிக்கலாம். எது செஞ்சாலும் முழு மனதோடு செய்யுங்க. அதே மாதிரி முழு மனசோடு படிங்க. வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹெல்த்தும் முக்கியம். ஏஜ் இருக்கும் போதே உங்களுடைய கனவுகள்லாம் நினைவாக்கி கொள்ளுங்க. நம்ம கோலை அடைகிறதுக்கு ஹெல்த்தும் முக்கியம். ஏஜ் போன பின்னாடி புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோடு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.